சார் உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னா இந்த குவாலிஃபிகேஷன்லாம் இருந்தால் என் ஃப்ரெண்டாக இருக்கலாம்ப்பா, என் எதிரியாக இருக்கணும்னா இந்த குவாலிஃபிகேஷன் தான் என் எதிரி அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆக்சுவலாக எதிரியாக இருக்கிறது தான் ரொம்ப குவாலிஃபைடாக இருக்கணும். அப்படியா? ஆமாம், நான் எதிரிக்கு பயங்கரமான ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன். அப்படி யாருமே இல்லை, அதனால தான். சரி, ஃப்ரெண்டாக இருக்கணும்னா என்ன தெரியல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இருக்குது, எல்லா விதமும் இருக்கானுங்க. இல்லை சார், இப்படி இந்த மாதிரிலாம் மொல்ல மாதிரி டு மெகா ஸ்டார் வரைக்கும் இருக்காங்க. எல்லாரும் ஃப்ரெண்டு தான். ஸோ பெருசாக குவாலிஃபிகேஷன்லாம் இல்லை, உங்களுக்கு சிங்க் ஆச்சுன்னா ஓகே, அவ்வளோதான். எனக்கு சில டர்ன் ஆஃப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இருந்தால் ஓகே தான். ரொம்ப கம்மி தான். சார் அந்த டர்ன் ஆஃப் ஏதாவது 2 சொல்லுங்கள் சார். எப்படி சொல்ல, ரொம்ப ஷோ ஆஃபாக இருந்தால் எனக்கு கொஞ்சம் லைட்டாக பிடிக்காது. நான் கலைச்சிருவேன், கலைச்சே ஒரு மாதிரி பங்கம் பண்ணிடுவேன். பட் ரொம்ப இருந்தால் ஒரு மாதிரி பிடிக்காது. ஆமாம் சார், இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து ரிப்ளை பண்ணுறீங்களா ஃபேன்ஸ்க்கு, அந்த மாதிரி நேர்லையும் நீங்கள் வந்து ரீச்சபிளா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது கூப்பிடுறாங்கன்னு வைங்களேன், இந்த கேங்கில் ஒருத்தர் இருப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் வரமாட்டேன்ருவாங்க, ஐயோ நான் வீட்லேயே விடுங்கப்பா. நான் தான் கேங் ஃபார்ம் பண்ணுறாள். அப்படியா? ஆமாம்மா. ஸோ நீங்கள் வந்து ஃபோன் மட்டும் எடுக்க மாட்டேன், ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன். ஆனால் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல, ஒர்க் பண்ணும்போது ஃபோன் எடுக்க மாட்டேன். ஸோ சம்டைம்ஸ் அடிப்பாங்க. இந்த சார் மீனாட்சி தான் எனக்கு மேனேஜ் பண்ணிட்டுருந்தாங்க, ஸோ ஒய்ஃபு. அப்போ அவங்க அடித்து அங்கேயே ரீச் பண்ண முடியல, இன்னும் என்கிட்ட வந்து புலம்பாங்க சம்டைம்ஸ். சார் என்ன சார், மேடமும் ஃபோன் எடுக்கல, நீங்களும் எடுக்கல. நான் உடனே நம்பர் கொடுப்பேன், நீங்கள் எடுத்துக்கோங்க, 2 நம்பர் தரேன், எது ஒரு நாள் கால் பண்ணுங்கள், அட்டன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவேன். எது ஒரு நாள் கால் பண்ணுங்கள், நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்.